இல்லத்திற்குள்ளே உள்ளவைகளை கவனிப்பவர்கள் மென்மையாக இருக்க வேண்டும். இல்லத்திற்கு வெளியே உள்ள விவகாரங்களை கவனிப்பவர்கள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, வியாபாரம், அது இது, செக்கு பார்ட்டி, கஸ்டமர்னு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அலையிறவங்க அவங்க ஹார்டாக இருக்கட்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் சொல்லிட்டு வந்தது, குழந்தைகளை வளர்க்க ஆண்களால் முடியாது, பெண்களால் தான் அது முடியும். எலிமெண்ட்ரி ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூல் பூரா, நர்சரியில் பூரா டீச்சர் போடுற காரணம் அதுதான். எல்லாத்தையும் வாத்தியாரை போட்டு பாருங்க, புள்ள ஸ்கூலுக்கே போகாது, ஒத்து வராது. அந்த ஆளுக்கு நமக்கும் எந்த குழந்தையும் போகாது. அது 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 அந்த பெண்ணினத்திற்கு என்று ரப்பு வைத்திருப்பது. இதுதான் ஹதீஸில் இந்த நர்மி, இந்த இந்த மென்மை, இந்த இந்த குழந்தைகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணுகிற அற்புதமான கலை இது பெண்களிடத்தில் இருக்கிறது. இதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோணலான விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாலுமாங்க. கோணல் என்பது மைனஸ் பாயிண்ட் அல்ல, அது பிளஸ் பாயிண்ட். கோணல் என்பது பெண்ணுக்கான பெரிய தகுதி. நேராக இருக்கிறது ஹார்டாக இருக்கும். இவள் வளைந்து கொடுப்பாள் என்று அர்த்தம், நெளிந்து கொடுப்பாள் என்று அர்த்தம். யாரோடும் அணுகுகிற போது இவள் மென்மையாக இருப்பாள் என்று அர்த்தம். பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அதனால்